Hello all, welcome to our channel Crafty World. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஈஸியான மண்டாலா ஆர்ட் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ரீசெண்டாக வந்துட்டு நான் சிம்பிளான ஒரு மண்டாலா ஆர்ட் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட கண்டினியூஷனாக வந்துட்டு இன்னொரு ஆர்ட் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ இந்த ஆர்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் பென் யூஸ் பண்ணி வந்துட்டு பண்ண போகிறோம். ஸோ லாஸ்ட் டைம் வந்துட்டு ரெட் யூஸ் பண்ணி பண்ணியிருந்தேன், பிளாக் யூஸ் பண்ணி சீக்கிரமாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம பிளாக் யூஸ் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் ரொம்பவே ஈஸியான சிம்பிளான டிசைன்ஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ட்ராயிங் புக்கை எடுத்துகிட்டு அதில் 4 சைட்ஸுமே வந்துட்டு பார்டர் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பென்சில் யூஸ் பண்ணி காம்பஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு கர்வ்ஸ் போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் பார்த்தீங்கன்னா 4 பார்டர்ஸ்க்கு தான் வந்துட்டு இந்த மண்டாலா ஆர்ட் வந்துட்டு பண்ண போகிறேன். ஸோ ரொம்பவே அழகாகவே அவுட்கம் வந்துருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கர்வ்ஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கர்வ்ஸ் உங்களுக்கு போட வரல அப்படின்னா நீங்கள் வந்துட்டு 1 சென்டிமீட்டருக்கு மெஷர் பண்ணி கூட நீங்கள் கர்வ்ஸ் போட்டுக்கலாம். நான் வந்துட்டு நார்மலாக எனக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு சர்க்கிள்ஸ் அந்த கர்வ்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு அந்த காம்பஸ் அட்ஜஸ்ட் பண்ணி நான் அப்படியே கையிலே வந்துட்டு போட்டுட்ருக்கேன். நீங்கள் மெஷர் பண்ணி கூட போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஈவனாக வந்துட்டு வரணும்னா நீங்கள் கண்டிப்பாக மெஷர் பண்ணி போட்டுக்கோங்க, ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ அதே அளவுக்கு வந்துட்டு அதே மாதிரி நான் 4 சைஸ் அதாவது 4 கார்னர்ஸில் இருக்க பார்டர்ஸ்க்குமே இந்த மாதிரி வந்துட்டு நான் போட்டுக்கிறேன். நம்ம பார்டர்ஸில் மட்டும்தான் ட்ரா பண்ணணும் அப்படின்னு இல்லை, நம்ம ஃபுல் பேஜ் கூட நம்ம வந்துட்டு கவர் பண்ணலாம். நான் வந்துட்டு இனிஷியல் ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப்பாக போகலாம் அப்படின்றதாக ஃபஸ்ட்டு பார்டர்ஸ் மட்டும் நான் இந்த வாட்டி ட்ரா பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இப்போ அதே மாதிரி வந்துட்டு அதே சைஸஸில் இருக்க கர்வ்ஸ் வந்துட்டு நான் 4 சைட்ஸுமே வந்துட்டு ட்ரா பண்ணிக்கிட்டேன். பிகாஸ் கர்வ்ஸ் எல்லாமே வந்துட்டு சைஸஸ் ஈவனாக இருக்கணும், அப்போ தான் வந்துட்டு ஃபினிஷிங் பார்க்க வந்துட்டு கரெக்டாக இருக்கும். இல்லாட்டி கர்வ்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ஹைட் அண்ட் ஷார்ட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்காது. இப்போ அந்த மாதிரி வந்துட்டு கர்வ்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கர்வ்ஸ் வந்துட்டு அந்த பார்டர் தாண்டி லைட்டாக வந்துருந்துச்சு. ஸோ அதெல்லாமே வந்துட்டு இரேசர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு அழிச்சிக்கலாம். அழிச்சிட்டதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு இது எல்லாத்தையுமே வந்து நம்ம இப்போ பிளாக்ல கவர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு அந்த கர்வ்ஸ் எல்லாமே நம்ம எதெல்லாம் வந்துட்டு பென்சிலில் ட்ரா பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே வந்து நம்ம இப்போ பென் வச்சு கவர் பண்ண போகிறோம். நான் யூஸ் பண்ணியிருக்க பென் பார்த்திங்கன்னா நார்மல் பிளாக் ஜெல் பென் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுவே வந்துட்டு எனக்கு நல்லா டார்க் ஷேட் கொடுத்துச்சு. நீங்கள் வந்துட்டு எப்போவுமே யூஸ்வலாக என்ன பிளாக் ஜெல் யூஸ் பண்ணுவீங்களோ அதையே யூஸ் பண்ணி கூட நீங்கள் அந்த ட்ரா பண்ணலாம். ரொம்பவே வந்துட்டு ஈஸியாக அழகாக வந்துருந்துச்சு. இப்போ நான் வந்துட்டு ஒரு சர்க்கிள்ஸ் அந்த ஒரு லேயர்ஸ்க்குமே வந்துட்டு ஒவ்வொரு சிம்பிளான டிசைன்ஸ் வந்துட்டு ட்ரா பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே வந்துட்டு ரொம்பவே சிம்பிளாக வந்து டிசைன்ஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த டிசைன்ஸ் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆச்சா, உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றது வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு லேயரில் நம்ம ஒரு டிசைன் வந்துட்டு போட்டுக்கலாம். ஒரு லைக் அந்த ஃப்ளவர்ஸ் டிசைன், அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கர்வ்ஸ், சர்க்கிள்ஸ், குட்டி குட்டி டாட்ஸ், இந்த மாதிரி வந்துட்டு டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் வந்துட்டு நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பெருசாக இருக்க சர்க்கிளில் வந்துட்டு இந்த மாதிரி பாட்டமில் குட்டி குட்டியாக இந்த மாதிரி வந்துட்டு கர்வ்ஸ் ஃப்ளவர்ஸ் மாதிரி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அதை இந்த மாதிரி வந்துட்டு மேல் சைடு வந்துட்டு ரொட்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலேயுமே வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி கர்வ் ஃப்ளவர்ஸ் வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ டாப் அண்ட் பாட்டம் அந்த பர்டிகுலர் கர்வில் இருக்க டாப் அண்ட் பாட்டமில் வந்துட்டு இந்த டிசைன் இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே நம்ம பென்சிலில் ட்ரா பண்ண கர்வ் வந்துட்டு ஹைலைட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்துட்டு நான் இந்த பர்டிகுலர் கர்வ் மட்டும் நான் நல்லா டார்க்காக ஹைலைட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் அது வந்து ரொம்ப ஹைலைட்டாக தெரிஞ்சதுன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி வந்து டார்க்கன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்க கர்வ்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நான் பென் வச்சு நல்லா கவர் பண்ணிட்டேன். இப்போ இது எதுவுமே வந்துட்டு பென்சில் இல்லாமல் எல்லாமே வந்துட்டு பிளாக்லேயே இருக்க மாதிரி வந்துட்டு நம்ம கவர் பண்ணிக்கலாம். அப்போ வந்துட்டு ஈஸியாக இருக்கும். நம்ம அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப்பாக வந்துட்டு ஒரு டிசைன்ஸ் நம்ம ட்ரா பண்ணிட்டு போயிடலாம். இப்போ எல்லாமே வந்துட்டு கவர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த பெரிய கர்வில் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி டைமண்ட் ஷேப்ஸில் வந்துட்டு ஷேப்ஸ் ட்ரா பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அதில் ஆல்டர்னேட்டிவாக வந்துட்டு அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் வந்துட்டு இந்த மாதிரி ஷேட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்பில் ஷேட் பண்ணால் பாட்டம் வந்துட்டு எம்டியாக இருக்கணும். அந்த மாதிரி வந்துட்டு அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் ஷேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு அதை சுற்றி வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி டாட்ஸ் வச்சுருக்கேன். ஃபைனலாக வந்துட்டு அதில் சர்க்கிள்ஸுமே போட்டேன். ஸோ அதை வந்துட்டு நான் காட்டுறேன். நெக்ஸ்ட்டு இருக்க கர்வில் வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி லைன்ஸ் போட்டு நான் அதை ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கேன். லைக் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம சின்ன லைன்ஸ் போடுவோம்ல அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து இருக்க கர்வில் இந்த மாதிரி வந்துட்டு இன்னொரு ஃப்ளவர் ஷேப் போட்டுட்டு அதுக்கு சென்டரில் வந்துட்டு அந்த காம்பு சென்டரில் இருக்கும்ல லைக் ஒரு குட்டி குட்டி பிரான்ச்சஸ் இருக்கும் அந்த மாதிரி வந்துட்டு நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு பெட்டல்ஸ்குள்ளேயுமே வந்துட்டு இந்த மாதிரி நான் ட்ரா பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லேயரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு ஒரு குட்டி கர்வ் மாதிரி எக்ஸாக்டாக ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் நேம்ஸ் இதுக்கெல்லாம் தெரியல, பட் அந்த டிசைன்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் அது எப்படி ட்ரா பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ நான் நேம்ஸ் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தா சாரி, பட் இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்துட்டு ஈஸியாக ட்ரா பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நீங்களுமே வந்துட்டு ட்ரை பண்ணலாம் ஈஸியாக. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இருக்க அந்த சின்ன கர்வ்லுமே இந்த மாதிரி வந்துட்டு ஸ்ட்ரைக் அவுட் லைன்ஸ் வந்துட்டு நான் போட்டிருக்கேன்.
இப்போ பார்க்கவே வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை இன்னுமே வந்துட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த குட்டி குட்டி டால்ஸ் வச்ச இடத்துல எல்லாமே வந்துட்டு ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி சின்ன சின்ன சர்க்கிள்ஸ் போட்டு கவர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபைனலாக மேலே அந்த ஃபைனல் சர்க்கிள் இருக்குல்ல, அதுக்கு மேலே வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி கர்வ்ஸ் மாதிரி போட்டிருக்கேன். ஸோ ஃப்ளவரோட பெட்டல்ஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி குட்டி குட்டி கர்வ்ஸ் ஜாயினிங்ஸில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு இன்னர்லேயுமே வந்துட்டு அதே மாதிரி நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ட்ரா பண்ணிவிட்டு அதோட இன்னர் சர்க்கிள்ஸில் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு பிளாக் ஷேட் கொடுத்ததுக்கப்புறம் ஸோ ஃபுல்லாக வந்துட்டு பிளாக் ஷேட் கொடுத்துறாதீங்க. அந்த இன்னரில் வந்துட்டு குட்டி குட்டியாக வரைஞ்சிருக்கோம்ல, அதில் மட்டும் பிளாக் ஷேட் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ உள்ளே வந்துட்டு பிளாக் ஷேட், வெளியே வந்துட்டு ஒயிட் பேக்ரவுண்டில் வந்துட்டு நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி வந்துட்டு பிளாக் ஷேட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு அகைன் ஒரு அவுட்லைன் மாதிரி வந்துட்டு ட்ரா பண்ண போகிறேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன கர்வ்ஸ் வரைஞ்சோமோ அதுக்கு மேலேயே வந்துட்டு இந்த மாதிரி அவுட்லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணிவிட்டு இதையுமே வந்துட்டு நான் பிளாக் ஷேட் கொடுத்து தான் கவர் பண்ண போகிறேன். ஸோ இன்னரில் வந்துட்டு ஒரு பிளாக் ஷேட், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஒயிட் பேக்ரவுண்ட், அதுக்கப்புறம் அவுட்லைன்லேயுமே வந்துட்டு ஒரு பிளாக் ஷேட். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அண்ட் ரெட்டை விட பிளாக்ல ட்ரை பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. லாஸ்ட் வீடியோ வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நான் ரெட்டில் ட்ரை பண்ணியிருப்பேன், அதுவுமே வந்துட்டு நல்லா வந்துருந்துச்சு. பட் எனக்கு தெரிஞ்சு அதை விட பிளாக் வந்துட்டு செம பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ ஆல்வேஸ் பிளாக் தாங்க, பார்க்கவே வந்துட்டு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. இப்போ இந்த அவுட்லைனில் வந்துட்டு பிளாக் ஷேட்ஸ் ஃபுல்லாக கொடுத்துட்டு இதை வந்துட்டு ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வந்துட்டு அவுட்லைனில் குட்டி குட்டி ஹார்டின்ஸ் வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். லைக் அந்த ரெண்டு கர்வ்ஸ்க்கு சென்டரில் இருக்க ஸ்பேஸில் வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ஹார்டின்ஸ் வந்துட்டு ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஹார்டின்ஸோடய வந்துட்டு இந்த பார்டர் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ ஃபைனலாக வந்துட்டு இது ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போது இதே மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா 4 சைட்ஸ் கார்னர்லேயுமே வந்துட்டு ட்ரா பண்ண போகிறோம். ஸோ பார்க்கவே ஒரு சூப்பரான வந்துட்டு ஒரு ஈஸியான டிசைனாக இருந்துச்சு. ஸோ ரொம்பவே ஈஸியான டிசைன்ஸ், எல்லாருமே ட்ரை பண்ணுற டிசைன்ஸ். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா 4 சைட்ஸ் 4 கார்னர்ஸ்மே வந்துட்டு இதை ட்ரா பண்ணிட்டேன். பார்க்க எவ்வளோ அழகாக அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்றது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி வந்துட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றது வந்துட்டு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி வந்துட்டு இன்னொரு சூப்பரான ஈஸியான டிசைனோட நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். அண்ட் இந்த டிசைன் பற்றின உங்களோட தாட்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். So finally, thank you so much for watching this video. Keep smiling. Bye bye.